ஏ பண்டி, என்ன பண்டி நேத்தெல்லாம் உன்னை ஆளையே காணோம். தட்ஸ் ரைட் பண்டி, நான் நேத்து உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ ஃபோன் கூட எடுக்கல. அவ்வளோ பிஸியா நேத்து ஃபுல்லா நீ என்ன பண்ணிட்டு இருந்த பண்டி? அதை ஏன் ரோஸ் கேட்குற? இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகலைனா எங்க அம்மா என்னை எங்கேயோ அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால படிச்சுட்டு இருந்தேன். ஏய் ரோஸ், நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்கல்ல? எக்ஸாம்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா பாஸ் ஆகறதுக்கு ப்ளீஸ் பா? வாட் இஸ் திஸ் புஷ்பா? இது குவார்ட்டர்லி எக்ஸாம், இதுல போய் காப்பி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ற? எங்களால கண்டிப்பா முடியாது புஷ்பா. இதே பண்டி நான்சி எல்லாம் கேட்டிருந்தா நீ ஹெல்ப் பண்ணிருப்ப. நாங்கிறதுனால ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. நீ வர வர ரொம்ப செல்ஃபிஷா மாறிட்ட. நான் என்ன 100 மார்க் எடுக்கறக்கா கேக்குறேன், பாஸ்க்கு தானே கேக்குறேன். ஸ்டாப் இட் புஷ்பா, இந்த மாதிரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. கம் ஆன் கைஸ், எல்லாரும் புக்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள வைங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சிட்டு இருக்காதீங்க. ஏய் ரோஸ், என்னது இது? புக்கெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்க? மேம் வர்ற வரைக்கும் படிச்சிட்டு இருக்கலாம்ல? ஓ மை காட், மறந்தே போயிட்டேன் இத வீட்ல வச்சிட்டு வரக்கு. ஏய் ரோஸ், என்னது இது? எக்ஸாமுக்கு வந்து போனை எடுத்துட்டு வந்திருக்க? மேம்க்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. கம் ஆன் பண்டி, நான் என்ன வேணும்னே எடுத்துட்டு வந்தேன் நினைச்சியா? நான் மார்னிங் வச்சு டவுட் பார்த்துட்டு இருந்தேன் பண்டி, அப்படியே மறந்து உள்ள வச்சிட்டேன். நான் போன தடவை மேம் கிட்ட சொன்னப்ப மேம் என்ன பண்ணாங்க தெரியுமா? போனை வாங்கி வச்சுட்டு அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. ஏய் ரோஸ், இது என்ன ஸ்மார்ட் போனா? எக்ஸாம் அன்னைக்கு நீ ஸ்மார்ட் போன் தெரியாம கொண்டு வந்தேன்னு சொன்னா மேம் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவை வர சொல்லிடுவாங்க. பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வச்சிடு. மை காட், இதை எப்படி நான் பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தேனே தெரியல. ஏய் மேம் வர்றாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்னிலிருந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் நல்லா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? மேம், நாங்க எல்லாரும் நல்லா பாஸ் ஆகறதுக்கு படிச்சுட்டு வந்திருக்கோம் மேம். சரி சரி, இன்னும் 5 மினிட்ஸ்ல பெல் அடிக்க போகுது. உங்க புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து க்ளோஸ் பண்ணி பேக்குள்ள வச்சுட்டு கமான், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு டெஸ்க்ல 2 பேர் தான் உட்காரணும். மேம், நானே கீழ போய் உட்கார்ந்துக்கறேன் மேம். ரோஸ் வேணா இந்த பக்கம் உட்கார்ந்துக்கட்டும் மேம். பின்னாடி எல்லா டெஸ்க்லயும் 2 பேர் தான் உட்காரணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன் மேம்? யாருமா நீங்க 2 பேரும் இப்படி கிளாஸ்க்குள்ள வந்திருக்கீங்க? மேம், my name is வைஷு மேம் and this is my sister ஐஷு மேம். நாங்க 2 பேரும் இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசா வந்திருக்கோம் மேம். ஓ, நீங்க தான் அந்த ஐஷு வைஷுவா? உங்களை பத்தி பிரின்சிபல் மேம் சொன்னாங்கம்மா. ஆனா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? மேம், நாங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் மேம். லாஸ்ட் ஸ்கூல்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் மேம். ஓ அப்படியா? எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா சரி இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்கிறேன். டெஸ்கில் எந்த பிளேஸும் இல்லை, பேசாமல் நீங்கள் 2 பேரும் கீழே உட்காந்துக்கிறீங்களா? சாரி மேம், ஆக்சுவலி நாங்கள் யூஎஸ்ல இருந்து வரோம். எங்களோட பழைய ஸ்கூலில் கீழே உட்காந்து எங்களுக்கு பழக்கமே இல்லை மேம். எல்லாரும் மேலே தான் உட்காருவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஐஷு வைஷு. உங்களில் யாராவது 2 பேர் கீழே இறங்கி உட்காந்துக்கோங்க. அவங்களுக்கு கீழே உட்காந்து பழக்கம் இல்லையா? மேம், கீழே உட்காந்து பழக்கம் இல்லைன்னா பழகிக்க வேண்டியது தானே மேம். கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதுனா எனக்கு மார்க் கம்மியாயிரும் மேம். அதுக்கப்புறமா எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க மேம். ஏ பண்டி, புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நீயும் நான்சியும் கீழே இறங்கி உட்காருங்க. அவங்க 2 பேரும் உங்க பிளேஸ்ல உட்காருவாங்க. ஏ பண்டி, நீ பேசாம இருந்தீன்னா மேம் வேற யாரையாவது சொல்லியிருப்பாங்க. நீ தேவையில்லாம வாயை கொடுத்து இப்ப உன்னால நானும் சேர்ந்து கீழே உட்கார வேண்டியதா இருக்கு. ஐஷு வைஷு, நீங்க 2 பேர் போய் ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காருங்கம்மா. தேங்க் யூ so much மேம். வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்மள கீழ இறங்கி உட்கார வச்சிட்டாங்களே. பண்டி நான்சி, நீங்க 2 பேரும் ரைட்டிங் பேட் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. புஷ்பா, உனக்கு ரைட்டிங் பேட் வேண்டாமா? எனக்கு வேண்டாம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 மினிட்ஸ்ல பெல் அடிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் ஷீட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்க நேம், ரோல் நம்பர், கிளாஸ் அது மட்டும் தான் எழுதணும். சப்ஜெக்ட் நேம் இதை தாண்டி வேற எதுவும் எழுதக்கூடாது. மெயினாக ஆன்சர்ஸ் எழுதக்கூடாது. எதுவும் ரஃப் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே மேம். மேம், எங்களுக்கு வரல மேம். நல்ல வேளை மேம் அட்லீஸ்ட் ரைட்டிங் பேடாவது கொடுத்தாங்களே, இல்லாட்டி கீழே உட்காந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். கடவுளே, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம்ல எப்படியாவது 60க்கு மேல வாங்கிடணும், இல்லாட்டி எங்க அம்மா அவ்வளவுதான் ரொம்ப திட்டுவாங்க. ச்சே, இந்த புது பொண்ணுங்களுக்காக மேம் நம்மள கீழே இறங்கி உட்கார சொல்லிட்டாங்களே. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நேம், ரோல் நம்பர், சப்ஜெக்ட் நேம் எல்லாம் எழுதிட்டீங்களா? மேம், எழுதியாச்சு மேம். வெரி குட். கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாது. முக்கியமாக ஆன்சர்ஸ் எழுதினீங்கன்னா அவ்வளோதான். ஓகே ஓகே மேம். இன்னும் 5 மினிட்ஸில் பெல் அடிச்சிடும். அதுக்குள்ளே நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டுக்கோங்க. அவுட் ஆஃப் போர்ஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. பின்னாடி டெஸ்கில் ரெட் வெல்வெட், லில்லி, லோட்டஸ், சான்வி உங்களுக்கும் வந்துருச்சா? ஓகேம்மா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 hours 30 minutes. ஓகே,
பிரின்சிபல் மேம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, யாராவது காப்பி பண்ணீங்கனாலோ பேசுனீங்கனாலோ உங்களுக்கு நான் 0 போட்டுருவேன். இந்த டைம் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அப்பாடா, கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு. எப்படியும் நான் 70க்கு மேலே வாங்கிடுவேன். ஐயோ, என்னது இது? ஃபர்ஸ்ட் சம் என்னன்னே புரியலையே. மல்டிப்ளிகேஷனா இல்லை டிவிஷனா? என்னம்மா ஐஷு வைஷு, உங்கள் 2 பேத்துக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கா? எஸ் மேம், எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் மேம் இருக்கு. வெரி குட்மா, கண்டினியூ பண்ணுங்க. நான்சி, ஃபர்ஸ்ட் சம் வந்து புஷ்பா மேம் வர்றாங்க. நான்சி, எனக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ்? நான்சி, ஃபர்ஸ்ட் சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா டிவிஷன் பண்ணணுமா? நான்சி, ஏ புஷ்பா, உன்னால நானும் மாட்டிக்குவேன் போல இருக்கு. மேம்க்கு தெரிஞ்சா 2 பேத்துக்கு 0 போட்டுருவாங்க. அட, என்னது இது அதிசயமா இருக்கு? பண்டி எழுதிக்கிட்டு இருக்கா. ஏ பண்டி திரும்பி பாரு. ஏ புஷ்பா, மேம் சொன்னதை கேட்டியா இல்லையா? காப்பி பண்ணா 2 பேத்துக்கு 0 போட்டுருவாங்க. ஒழுங்கா தெரிஞ்சது மட்டும் எழுது புஷ்பா. ஏ பண்டி, என்ன திடீர்னு உங்க குரூப்பே ரொம்ப சின்சியரா மாறிட்டீங்க? பரவாயில்லையே, வேற சிலபஸ் படிச்சிருந்தாலும் நல்லா மேக்ஸ் போட்டிருக்காங்க. பிரின்சிபல் மேம் சொன்னது சரிதான் போல இருக்கு. நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க போல இருக்கு. சரி, நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாயிருச்சு. லில்லி லோட்டஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்பவும் போல் 90க்கு மேலே வாங்குவாங்களா? லில்லி லோட்டஸ் சொல்லவா வேணும். 2 பேரும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு யாருக்காவது அடிஷ்னல் ஷீட் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம். என்ன ரெட் வெல்வெட், நேமை தவிர வேறு எதுவுமே எழுதலை? என்ன எக்ஸாமுக்கு சுத்தமாக படிச்சுட்டே வரலையா? இங்கே எப்படி எழுதிட்டுருக்கீங்க? ஓரளவுக்கு பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாஸ் ஆகிற அளவாக படிப்பீங்க போல இருக்கு. பண்டி அண்ட் புஷ்பா 2 பேரும் எழுதாமல் ஒருத்தர் பார்த்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காப்பி பண்ணுறீங்களா? இல்ல மேம், நான் ஜஸ்ட் அந்த பக்கம் திரும்பி தான் மேம் பார்த்தேன். காப்பி பண்ணல மேம். மேம், இந்த புஷ்பா தான் மேம் பென் இருக்கா, பென்சில் இருக்கா, எரேசர் இருக்கான்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா மேம். வாட் இஸ் திஸ் புஷ்பா? எக்ஸாமுக்கு வரும்போது பென்சில் எரேசர் எல்லாம் கொண்டு வரணும்னு தெரியாதா? இன்னொரு தடவை உங்கள் 2 பேத்துல யாராவது பேசுகிறத பார்த்தேன்னா யோசிக்காம 0 போட்டுருவேன் 2 பேத்துக்கும். பேசாமல் திரும்பி உட்காந்து எழுதுங்க. ஐயோ, போச்சு. 1 hour முடிய போகுது. நான் இன்னும் ஒரு கொஷின் கூட எழுதல. எனக்கு வேற வழியே தெரியல. இன்னைக்கு பண்டியும் காமிக்க மாட்டா, நான்சியும் காமிக்க மாட்டா போல இருக்கு. என்ன பண்றது? ஹை, ரோஸோட ஃபோன் இந்த பேக்குள்ள தானே இருக்கு. பேசாம இந்த ஃபோனை ஓபன் பண்ணி எழுதிடலாமா? வேற வழியே இல்லை. மேம் அந்த பக்கம் திரும்பி நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்குள்ள எப்படியாவது ஃபோனை எடுத்துடலாம். கடவுளே, யாரும் பார்க்கக்கூடாது. இந்த ஃபோனை மட்டும் ஆன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து கால்குலேட்டர் இருக்கும். அந்த கால்குலேட்டரை வச்சு மேக்ஸ் சம்மெல்லாம் போட்டு பாஸ் ஆகிற கலவாக எழுதிட்டு திரும்ப பேக்குள்ளேயே வச்சிடலாம். ஐயோ, யாரும் பார்த்துடக்கூடாது. கொஷின் பேப்பர் கடியில் வச்சாச்சு. திரும்பவும் போய் பழைய இடத்துலையே உட்காந்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 1 hour முடிஞ்சிருச்சு. இன்னும் 1.5 hours தான் இருக்குது. ஹரி அப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பாடா, மேம் அங்கே நின்று பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கால்குலேட்டரில் போட்டு பார்த்துடலாம். நல்ல வேலை, ரோஸோட ஃபோன் இன்னைக்கு கொண்டு வந்ததுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. ஃபஸ்ட்டு சம் வந்து 15. அடுத்த சம் என்ன? 10 வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மேம் என்ன சொன்னாங்கன்னு மறந்துருச்சு. சரி, திரும்பவும் கால்குலேட்டர்லேயே பார்த்துடலாம். ச்சே, ஆமாம் இல்லை, எதை 0வோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும்னு சொன்னாங்க. அப்போ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் 0. அப்பாடா. ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்காவது தண்ணி குடிக்கணும்னா குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். பட் யாரு கூடயும் பேசக்கூடாது. ஓகே? அடிஷ்னல் ஷீட் டெஸ்க் மேலே இருக்குது. அப்பாடா, நல்ல வேலை. நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மேமே போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் தான் ரோஸ் உட்காந்துட்டு இருக்கா. பேசாமல் ரோஸோட பேப்பரை பார்த்துடலாமா? ஐயோ, காப்பி அடிக்கிறது ரொம்ப தப்பு. அதனால நான் கண்டிப்பாக காப்பி பண்ண மாட்டேன். என்ன இவ ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா இப்ப பார்த்தா கடகடன்னு எழுதிட்டு இருக்கா. சரி, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம போய் தண்ணியை குடிப்போம். லா 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 லா. பேசத்தானே கூடாது, நாங்க பாடலாம்ல. சரி, போய் கண்டினியூ பண்ணுவோம். என்னது இது? அதுக்குள்ள இவ்ளோ சம்ஸ் முடிச்சிட்டியா ரோஸ்? ஹே பண்டி, எதுக்காக நீ இங்க நின்னு பேசிட்டு இருக்க? மேம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. தயவு செஞ்சு உன்னோட பிளேஸ்க்கு போ பண்டி. மை காட், மேம் பேசக்கூடாதுன்னு அவ்வளோ தடவை சொன்னதுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேரும் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாவே ரொம்ப டிசிப்ளின் இல்லாத மாதிரி இருக்காங்க. மேம் கிட்ட இதை பத்தி கண்டிப்பா நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். கமான் பண்டி, உன்னோட பிளேஸ்ல போய் நீ உட்கார போறியா இல்லையா? போறேன். நான் என்ன ஆன்சர்ஸா பார்த்தேன்? ஐயோ, நீ என்ன இவ்ளோ முடிச்சிட்டியா? எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. நான் சீக்கிரமா போய் எழுதுறேன். யார் அது அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறது? பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. யார் இப்போ யார்கிட்ட பேசுனீங்க? கமான், உங்ககிட்ட தான் கேட்குறேன். இப்போ யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சே. யார் பேசுனது? முன்னாடி இருந்தால் சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, போச்சு. நம்ம பேசுனது மேம்க்கு தெரிஞ்சு போச்சா? ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா?
யார் இப்போ யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியணும். கமான் ஆன்சர் மீ. மை காட், நாங்க குவைட்டா தானே பேசணும். மேம்க்கு தெரிஞ்சு போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருக்கிற கேர்ளும் கீழே உட்கார்ந்துக்கிற பாயும் தான் மேம் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. அடி பாவி, நாங்க ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணதை இவ பார்த்தாளா? மை காட், என்னது ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருக்கிற கேர்ளும் கீழே உட்காந்துருக்கிற பாயுமா? என்ன ரோஸ், நீயும் பண்டியும் தான் டிஸ்கஸ் பண்ணதா ஐஷு சொல்றா. என்ன பண்டி, ரோஸ் கிட்ட ஆன்சர்ஸ் கேட்டுட்டு இருந்தியா? ஆன்சர் பண்ணு. மேம் நான் ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்கல மேம். இவ்ளோ முடிச்சிட்டியா தான் மேம் கேட்டேன், வேற ஒன்னும் கேட்கல மேம். என்ன பண்டி, யார் எவ்வளோ முடிச்சா என்ன? உன்னோட ஆன்சர் ஷீட்டை பார்த்து எழுத வேண்டியது தானே. வாட் இஸ் திஸ் ரோஸ்? மேம் ஐம் ரியலி வெரி சாரி மேம், நாங்க உண்மையா ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணல மேம். ஐயோ, என்னது இது? ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சைலண்ட்ல போடலையா? போச்சு போச்சு, இதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு வேற தெரியலையே. ஐயோ, ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. ரோஸோட பேக் வேற ரொம்ப தூரத்துல இருக்கே, உள்ளேயும் வைக்க முடியாது. பேசாம தூக்கி எங்கேயாவது வீசிட வேண்டியதுதான். எக்ஸாம் அன்னைக்கு ஃபோன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னால சுத்தமா நம்பவே முடியல. கமான், யார்கிட்ட ஃபோன் இருக்கு? இப்ப வாயை திறந்து பேச போறீங்களா இல்லையா? ஃபோனை எடுங்க முதல்ல. என்னது இது? ரோஸோட போன் சத்த மாதிரி கேக்குது. எப்படி ஆன் ஆச்சு, எப்படி அடிக்குதுன்னு தெரியலையே. ஏ புஷ்பா, உண்மையை சொல்லு, நீ தானே புஷ்பா போனை எடுத்த? ஏய் பண்டி, என்ன திடீர்னு என் மேல பழி போடுற? நான்லாம் போனை எடுக்கல. ஏ பண்டி, அங்க என்ன புஷ்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்க? அப்படின்னா நீ தானே ஃபோன் கொண்டு வந்திருக்க. பாக்கெட்ல இருந்து முதல்ல போனை எடு பண்டி. மேம் ஐ திங்க் அது வேற ஏதோ சத்தம்னு நினைக்கிறேன் மேம். ஃபோன் மாதிரி தெரியல மேம். என்னது ஃபோன் மாதிரி தெரியலையா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் போனை வெளியில எடுக்க போறீங்களா இல்லையா? ஐயோ போச்சு, இது ரோஸோட போனே தான். இது எப்படி ரோஸோட டெஸ்க் கடியில வந்துச்சுனே தெரியலையே. என்ன பண்டி, முன்னாடியெல்லாம் அடுத்தவங்கள பார்த்து காப்பி தான் பண்ணிட்டு இருப்ப. இப்ப வந்து போனே கொண்டு வந்து ரொம்ப அட்வான்ஸா டெவலப் ஆயிட்ட போல இருக்கு. மேம் இது என்னோட போன் இல்ல மேம். நான்லாம் போன் கொண்டு வரவே இல்ல மேம். உன்னோட ஃபோன் இல்லையா? அப்படின்னா யாரோட ஃபோன்? ரோஸோட டெஸ்க் கடியில தானே இருந்துச்சு. அதை ஆன் பண்ணி யாரோட ஃபோன்னு செக் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சுவலி இது என்னோட ஃபோன் தான் மேம். நான் தான் மேம் ஆக்சுவலி கொண்டு வந்தேன். தெரியாம கொண்டு வந்துட்டேன் மேம். பட் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி என்னோட பேக்குள்ள தான் மேம் வச்சிருந்தேன். வெளியில எப்படி வந்துச்சுன்னு தெரியல மேம். என்ன ரோஸ், இது உன்னோட ஃபோனா? என்னால சுத்தமா இதை நம்பவே முடியல. எக்ஸாம் அன்னைக்கு எதுக்காக நீ ஸ்கூலுக்கு ஃபோன் கொண்டு வந்திருக்க? மேம் நான் இதை பிளான் பண்ணி கொண்டு வரல மேம். தெரியாம தான் மேம் கொண்டு வந்தேன். நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேக்குள்ள தான் மேம் வச்சிருந்தேன். என்னால இந்த கதையை சுத்தமா நம்ப முடியல. நீ தெரியாம கொண்டு வந்திருந்தீனா என்கிட்ட கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சுனே வாங்கியிருப்ப. என்னால இதை சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரோஸ். மேம் ஐம் ரியலி வெரி சாரி மேம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ திஸ் ஒன் டைம் மேம். ஐம் ரியலி சாரி மேம். பிரின்சிபல் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. நீங்கெல்லாம் அடுத்த வருஷம் பெரிய கிளாஸ் போக போறீங்க. இதுக்கு மேலே என்னால் காப்பிங் இந்த மாதிரி இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அலோவ் பண்ண முடியாது ரோஸ். இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க, ரோஸ் வந்து இன்னைக்கு எக்ஸாமில் 0 தான் வாங்க போறா. நாட் பிகாஸ் அவ எக்ஸாம் எழுதலைங்கிறக்காக கிடையாது, அவ ஃபோன் கொண்டு வந்து காப்பி அடிக்க ட்ரை பண்ணதுனால. பட் நான் கண்டிப்பா காப்பி பண்ணவே இல்ல மேம். ப்ளீஸ் மேம். காப்பி பண்ணவே இல்லைங்கிற, ஃபோன் ஆன் ஆயிருக்கு, உன்னோட டெஸ்க்கு கடியில் தான் இருக்கு. சரி ரோஸ், நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஈவினிங் எக்ஸாம் முடிச்சு போகும்போது நீ என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க எல்லாரும் அவங்க பிளேஸில் உட்காந்து எக்ஸாம் கண்டினியூ பண்ணலாம். பண்டி உன்னோட பிளேஸ்க்கு போய் எழுது. ஐஷு, ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு நினைக்காம நீ ரொம்ப போல்டாக உண்மையை சொன்னதுக்கு. ச்சே, நான் பண்ண ஒரு சின்ன தப்பால ரோஸ் 0 வாங்கிட்டாளே. நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த போன் எப்படி பேக்கை விட்டு வெளியில வந்துச்சு? எனக்கு என்னமோ இந்த புஷ்பா மேலதான் டவுட்டா இருக்கு. இப்ப கேட்டேன்னா கண்டிப்பா மேம் கிட்ட சொல்லி கொடுத்துருவா. ஏ புஷ்பா, இரு உன்னை வச்சுக்கிறேன். இந்த புது பொண்ணு ரொம்ப மோசமா இருக்காளே. ஃபர்ஸ்ட் டேவே இப்படி எல்லாத்தையும் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. ஐஷுவாமா, ஐஷு சரியான வில்லியா இருக்கா. அப்பாடா, நல்ல வேளை நான் மாட்டல. பாஸ் ஆகிற வரைக்கும் நான் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் பஞ்சிங் பண்ணி தரேன். கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டைம் அப் ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஓவர். யாரும் உட்காந்து எழுதக்கூடாதுமா. கமான் நான்சி, உன்னோட ஆன்சர் ஷீட் கொடுங்க. ஐயோ ரோஸ் பாவம். புஷ்பா, என்ன அதிசயமா இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. அடிஷ்னல் ஷீட் எல்லாம் வாங்கியிருக்க. பண்டி, கிவ் யூர் ஆன்சர் ஷீட்ஸ். ரோஸ் 0 வாங்கியிருந்தாலும் உன்னோட ஆன்சர் ஷீட் எனக்கு வேணும், பிரின்சிபல் மேம் கேட்பாங்க. சின்ட்டு ஆன்சர் ஷீட்ஸ் கொடு. ஐஷு, வைஷு, வாவ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே நல்லா வெயிட்டாக இருக்கே. நிறைய அடிஷ்னல் ஷீட் வாங்கியிருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் வச்சுட்டு வர போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் குவைட்டாக இருக்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது.